ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. மூலனூர் உயர் மின் கோபுரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஏந்தி விவசாயிகள் போராட்டம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயன் வட்டம் வெள்ளக்கோயில் ஒன்றியம் மூத்த நாயக்கன் வலசு முதல் தாராபுரம் வட்டம் மூலனூர் ஒன்றியம் தூரம் வாடி வரை டாடா தனியார் நிறுவனம் விவசாயிகள் விளைநிலத்தில் விவசாயிகளின் அனுமதியின்றி உயர் மின் கோபுரம் அமைத்து வருகிறது. இதனை கண்டித்து வேலப்ப நாயக்கன் வலசு, ஏரசனம்பாளையம், கருப்பன் வலசு, தூரப்பாடி ஆகிய ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கையில் கருப்பு கொடி ஏந்தி உயர்மின் கோபுரங்களுக்கு எதிராக ஏரசனம்பாளையம் கிராமத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது விவசாயி செங்கோடன் கூறியதாவது, உயர்மின் அழுத்த கோபுரத்தினால் தங்களது விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும், மேலும் டாடா தனியார் நிறுவனம் KS தனியார் என்ற துணை நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது. மூலனூர் வெள்ளக்கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்து அதில் மின்சார கம்பங்களை அமைத்து வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் உள்ள 46 பனை மரங்கள் வெட்டி சாய்த்துள்ளனர். விவசாயிகளின் எந்தவித அனுமதியும் கேட்பதில்லை. அதனால் நிறுவனத்தின் ஒப்பந்ததாரர்களை ரத்து செய்ய வேண்டும். இது போன்ற நிறுவனங்களுக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துதாஸ் அனுமதிக்க கூடாது. மேலும் விவசாயிகள் விளைநிலங்களில் தற்போதைய சந்தை மதிப்பு என்ன என்பதை எந்த நிறுவனமும் கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை. நிறுவனங்களே ஒரு குறிப்பிட்ட தொகையை விவசாயிகளுக்கு தருவதாக கூறி வருகின்றனர். இதனால் எங்களுக்கும் எங்கள் கிராமங்களில் உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்க நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஏந்திய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். மேலும் உயர்மின் கோபுரங்கள் அமைத்தால் ஆடு மாடுகள் சிறைப்பிடிக்காது மற்றும் நிலத்தடி நீர் குறைந்துவிடும், நிலத்தின் மதிப்பு குறைந்துவிடும். எனவே டாடா நிறுவனம் மற்றும் அதன் துணை நிறுவனமான KS நிறுவனம் அமைத்து வரும் உயர்மின் கோபுர திட்டத்தை கைவிட வேண்டும். அவ்வாறு உயர்மின் கோபுரங்களை அமைக்கும் பட்சத்தில் விவசாயிகள் நீர்நிலைகளை காப்பாற்றுவதற்காக எங்களது உயிர்களையும் இழக்க தயாராக உள்ளோம். மேலும் தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆகியவற்றில் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒன்று திரண்டு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்வோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். தாராபுரம் தாலுகாவில் இருந்து எமது செய்தியாளர் முனியப்பன். பணமரங்களை பிடுங்காதே, நீர்நிலைகளில் உள்ள பணமரங்களை பிடுங்காதே. ஊராட்சி மூத்த நாயக்கன் வலசிலிருந்து தூரம்பாடி வரை ஒரு உயரழுத்த மின் கோபுர திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறது. எந்த விவசாயியும் முழு மனதோடு சம்மதிக்காத போது அந்த விவசாயியிடம் KS இந்த திட்டத்தை நாம் அனுமதித்து விட்டோமானால் இன்னும் 2-3 திட்டங்கள் வர இருக்கிறது. வேலப்பண்ண மூத்த நாயக்கன் வலசிலே 14 ஏக்கரிலே இந்த பரப்பளவு கொண்ட இடத்திலே ஒரு மின் உயர் தயாராக இருக்கிறது. டாடா நிறுவனம் செயல்படுத்தி விட்டால் ஆனால் அடுத்து விவசாயிகளை நாம் எளிதாக ஏமாற்றி விடலாம் என்ற நம்பிக்கையில் தான் இந்த டாடா நிறுவனம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு முறை நம்முடைய நிலத்தை இழந்து விட்டோம் ஆனால் நாம் அந்த மின்பாதை அமைக்க வரைக்கும் சொல்லுவாங்க, உங்களுக்கு எந்த இடையூறும் இருக்காதுன்னு சொல்லிட்டு மின்பாதை அமைத்து விட்டால் மின்பாதை இடையிலே நாம் எந்த தோட்டத்துக்கு லைன் வாங்க முடியாது. பெரிய போராட்டம் கிட்டத்தட்ட வெறும் 5 பேர் மட்டும் கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் ஒரு டவர் போடுற கூட இல்லாத இருந்தான். ஆனால் அங்கே இருக்கிற விவசாயத்தை ஒற்றுமை இல்லாத காரணத்தினால அவன் போட்டு போயிட்டான். அப்போ இறுதியில் கூட நான் நீங்கள் எதுவுமே பேசாதீங்கன்னு சொன்னாங்க. 5 கோடி எங்களுக்கு தேவையில்லை, விவசாயினுடைய நிலம்தான் வேண்டும் என்று சொல்லி உரிமையோடு அன்னைக்கு போராடணும். அது மட்டும் இல்லை, பல திட்டங்களில் கொண்டு வந்தபோது நல்ல பாடங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் தான். சிறையில் போனால் அடிச்சு போடுவாங்க, உதச்சி போடுவாங்கிற திட்டமெல்லாம் கிடையாது. 1 மாதம் சிறைச்சாலையில் இருந்தால் அந்த சிறைச்சாலையில் இருக்கும் போது காலையில் 6 மணிக்கு எந்திரிச்செல்லாம் நல்ல உணவு, எந்த கலப்படம் இல்லாத உணவு, மதிய உணவு. இந்த ஒற்றுமை இறுதி வரை கலையக்கூடாது. டாடா நிறுவனம் டவரை எடுக்க வரைக்கும் நாங்கள் உரிமையோட போராடுவோம். இந்த உறுதி எடுத்துட்டு போராடுவோம். ஏனென்றால் எங்கள் அந்த போராட்டம் தோற்றதாக சரித்திரமே கிடையாது. போராட வேண்டும்.
பழைய கால வரலாறுகளையும் எடுத்துக்கொள்ளுங்க. சான்சிராணி, எல்லாரும், வேலு நாச்சியார், இவங்கெல்லாம் போராடினதால தான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு நாம் வந்திருக்கிறோம். இன்னைக்கு உறுதியோடு நீங்கள் எடுத்துட்டு இன்னைக்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறோம். இந்த கேஎஸ் நிறுவனம் இல்லுங்கள், நம்முடைய போராட்டம் நிச்சயம் வெற்றி பெறும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் எல்லாம் அம்மா அப்பா எல்லாமே வந்து முன்னால் முன்னங்கட்டிட்டே வந்து அது வந்து நாங்கள் ஒரு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் 6 மணிக்கு வந்துட்டேன். நாங்கள் போய் மேலே டவர் ஏறி நிற்கிற போல எங்களால் எதுவுமே பண்ண முடியல. அவை வந்து குறுக்காட்டி டேக்டரி முன்னால் போய் நின்னங்காட்டிட்டே வந்து அவங்க நிறுத்தினாங்க. வண்டி வந்து எடுக்கவே வந்து யோசிச்சாங்க. ஒற்றுமையாக இருக்கிற அப்படின்னா இந்த திட்டத்தையே வந்து ரத்து பண்ணல. ஒரு கேபிளை போட்டு போகலாம், ஆத்தோரமாக போட்டு போகலாம். அதுக்கு மாற்று வழி வந்து நிறைய இருக்குது. இப்போ ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து கடற்கடலையே வந்து கிலோமீட்டர் கணக்கில் வந்து கேபிள் போட்டு போகிறாங்க. இது வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது வந்து மாற்று உரிமையா இருந்தா கண்டிப்பா இதுக்கு உண்டான நம்ம மாற்று வழி வந்து கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு வந்து இழப்பீடு வேணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம அனைவரும் வந்திருக்கிறோம், எல்லாருமே ஒருங்கிணைஞ்சா வந்திருக்கிறோம். இதுல வந்து இந்த கேஎஸ்ங்கிற நிறுவனம் வந்து விவசாயிகளை மிரட்டி இந்த இடத்துல நீங்க விடலினா நாங்க வந்து கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட